பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். பிலிப்பிய சபையாருக்கு அவர் சொல்லும் பொழுது, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலையும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அன்பிலே அதாவது இந்த வசனத்தை எப்படி விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், நல்லது என்று ஒன்று இருக்கிறது, மிக நல்லது, மிக சிறந்தது நல்லது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான். அதாவது மிக சிறந்ததுக்கு எது எதிரி அப்படின்னு கேட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுகிறது என்று சொல்வார்கள். நாம் நல்லது அப்படின்னு சொல்லுகிறதை மட்டும் அதோடு கூட நிறுத்தி விடாமல் மிக சிறந்தது அப்படிங்கிற இடத்திற்கு நாம் வளர வேண்டும். உங்கள் அன்பானது எல்லா அறிவிலும் உணர்விலையும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்போ நாம் அன்பு அப்படிங்கிற வார்த்தையை நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலேயும் உலகத்து ஜனங்கள் கூட அன்பை பற்றி நிறைய பேசுகிறார்கள். ஆனால் நாமும் அன்பை பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் அந்த அன்பானது மிக சிறந்த அன்பாக மாற வேண்டும் அப்படின்னு தான் பவுல் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். நல்லது, அன்பு நல்லது அப்படிங்கிறதை தாண்டி மிக சிறந்த அன்பு, மிக உன்னதமான ஒரு அன்பு அப்படிங்கிற அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும். அப்போ அந்த இடத்திற்கு போகாமல் தடுப்பது என்னன்னு கேட்டால் தீமை அல்ல, மாறாக நல்லது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறது தான் நம்மை தடுக்கும். ஆனால் மிக நல்லது, மிக சிறந்தது அப்படிங்கிற அதை நோக்கி நாம் என்ன செய்யணும், நாம் போக வேண்டும். ஆகவே அன்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதை வேதத்தில் எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது கிறிஸ்து நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார், நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆகவே நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த வளர்ச்சியானது முதல்ல இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமாண்டவரே, உத்தமமானவைகளை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். முதலாவது மிக சிறந்தவைகளை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அந்த உத்தமமானவைகள் அல்லது மிக சிறந்தவைகளை நாம் என்ன செய்ய முடியும்னா அடைய முடியும். அன்பிலே, அன்பு அப்படிங்கிற விஷயத்திலையும் அப்படிதான். அன்பு அப்படிங்கிற விஷயத்திலையும் மிக சிறந்தது என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யணும், அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் அன்பிலே வளர்வோம். ஆனால் நான் இருக்கிற நிலை அல்லது நான் இப்பொழுது அன்பாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதை மட்டும் நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து சீக்கிரம் மாற மாட்டோம். இல்லை, நாம் நினைக்கிறதெல்லாம் அன்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி நம்மை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்படிதான். அதாவது நான் ஒரு 2-3 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த நாளில் இதை குறித்து நமக்கு ஒரு தெளிவான வெளிச்சம் கிடைக்கும், அல்லது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். நம்முடைய இருதயங்களிலே அவர் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். முதல்ல பார்க்கிற வசனம் எது அப்படின்னா, அதாவது நாம் முதல்ல இந்த வசனத்தை படிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதற்கு முந்தைய அதிகாரத்தில் கிறிஸ்து நமக்காக எப்படி அன்பு கூர்ந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது 2ஆம் வசனத்தில் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வசனத்தில் கிறிஸ்து நமக்காக
தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறதோட நிறுத்தி விட்டிருந்தால் நாம் என்ன செய்யலாம்னா, அவர் என்னை எப்படி நேசித்தார் அப்படிங்கிற அந்த தியானத்தோடு மட்டும் நாம் என்ன செய்து விடலாம், நாம் முடித்து விடலாம். இந்த வசனத்தை இதற்கு முன்பாக ஒரு அப்பம்புக்கிற ஆராதனையிலே நாம் அப்படி தான் தியானித்து முடித்தோம். எப்படி அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த வசனத்தினுடைய ஆழம் சகோதரர்களே சாதாரண வசனம் அல்ல. இதனுடைய ஆழம், அந்த அன்பின் ஆழம். இப்போ நாம் எபேசியில் வாசிக்கிறோம் அல்லவா, தேவனுடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம், ஆழம் அப்படின்னு சொல்லி அது பறந்து விரிந்து கிடக்கிறது. அதில் கிறிஸ்து என்னை எப்படி நேசித்தார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிகிற ஒன்று என்னன்னு கேட்டால், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அது நமக்கு தெரியும். சரி, அப்படியானால் நமக்கு கிடைக்க வேண்டிய பாவ மன்னிப்புக்கு எந்த ரத்தம் வேண்டும் அப்படின்னு சொன்னால், 1 பேதுருவிலே வாசிக்கிறோம், அல்லது நாம் எப்படி மீட்டு கொள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார். ஏதோ பல கோடிக்கணக்கான ரூபாயை பிதாவானவர் கொடுத்து நம்மை மீட்டு கொள்ளவில்லை. இப்போ வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தங்கத்தை கொட்டி கூட ஆண்டவர் என்ன செய்யலைன்னு நம்மை மீட்க முடியாது. ஆகவே அவர் என்ன செய்தார்னா, இயேசு கிறிஸ்துடைய அந்த குற்றமில்லாத மாசற்ற அந்த இரத்தம் அதை சிந்த வைத்து அதனாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படிக்கு அந்த ரட்சிப்பை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலையும் நன்மையானவைகளை பேசின ரத்தம். ஆபேலின் ரத்தத்தை வைத்து, ஆபேல் நீதிமான் தான் சகோதர சொல்ல, ஆனால் ஆபேலின் ரத்தத்தை வைத்து என் பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆனால் ஆபேலின் ரத்தம் பேசினதை விட, ஆபேலின் ரத்தம் என்ன பேசினது, என் சகோதரன் என்னை கொன்று விட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன சொல்லி கூப்பிட்டது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது. அப்போது ஆபேலின் ரத்தத்தை வைத்து என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆபேல் நீதிமான் தான், தேவனால் நற்சாட்சி பெற்றவன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலையும் விலையேறப்பட்டதை நன்மையானதை பேசின கிறிஸ்துவின் ரத்தம். அப்படியானால் என்னென்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய பிறந்தது முதல் மரணம் வரைக்கும் அவர் ஒரு தடவை கூட பாவம் செய்யவில்லை. இந்த நான் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப எளிமையான வார்த்தையை தோன்றலாம் நமக்கு. எபிரேயர் 4:15-16 என்று நினைக்கிறேன், அவர் நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் எத்தனை தடவை சோதிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளாய் மாறின பின்பு கூட எத்தனை தடவை சோதிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை தடவை நாம் பாவம் செய்திருக்கிறோம். நான் சொன்னது ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மனசும் மாம்சும் விரும்பினபடி நடந்தோம், அது வேறு, அது பாவத்திலேயே கிடந்தோம் அந்த படுகளுக்குள்ளே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட எத்தனை தடவை சோதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அத்தனை தடவையுமே நாம் உண்மையாய்த்தான் இருந்தோமா? இயேசுவை போல ஒரு தடவை கூட அவர் கசப்பை வைத்து கொண்டிருந்தார், அவர் மன்னிக்காமல் இருந்தாரான்னு கேட்டால், அவர் நம்மை விட பயங்கரமாய் அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். ஆனால் ஒரு தடவை கூட அவர் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக என்ன சொன்னாலும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு தடவை கூட அவருடைய இரத்தத்திலே கசப்பில்லை, வைராக்கியம் இல்லை, விரோதம் இல்லை, மன்னிக்க முடியாத இதே இல்லை. இப்போ நம்ம யோசித்து பாருங்களேன், நாம் விசுவாசிகளாய் மாறின பின்பு கூட எத்தனை தடவை எத்தனை சோதனை நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டார். இப்போ நாமும் சோதிக்கப்படுகிறோம். சோதிக்கப்படுகிற அத்தனை நேரங்களுமே நாம் உண்மையாக இருந்தோமா அப்படின்னு கேட்டால் அதில் உண்மையாக இல்லை. நாம் அநேக முறை தவறி இருக்கிறோம். தவறின பின்பு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய வருகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி இருந்திருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களை நான் மன்னிக்காமல் இருந்திருக்கிறேன், நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் எத்தனையோ தடவை தவறு செய்து பாவம் செய்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு
திரும்பவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இப்படி தான் நடக்கிறது. இன்றைக்கு கூட நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்காத நாள் என்று ஒன்று இருக்கிறதா? சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை குறித்து மன்னிப்பு கேட்கத்தான் செய்கிறோம். ஆனால் இது இப்போ நமக்கு இது ஒரு சௌரியமாய் விட்டது. சௌரியம் அப்படின்னு சொன்னால், சௌரியம் என்கிறது நான் சொல்லுகிறது ஏதோ ஈஸி என்று சொல்லவில்லை. அனைவருக்கு அது ரொம்ப ஈஸியாக போச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பது குழாயிலே வருகிற தண்ணீரை போல மாறிவிட்டது. வீதியிலே குழாயிலே வருகிற தண்ணீரை போல மாறிவிட்டது. ஆகவே பாவம் செய்வோம், போய் கழுவிக்கொள்வோம், பாவம் செய்வோம், கழுவிக்கொள்வோம் அப்படிங்கிறது மேலே ஆகிவிட்டது. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு தடவை நீங்கள் பாவம் செய்யும்போது 500 ரூபா நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கை அழுக்காவதை குறித்து ஜாக்கிரதையாக இருப்பீங்களா இல்லையா? ஆமாம். ஒவ்வொரு தடவை நான் பாவம் செய்யும்போது அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணோன்னு வச்சுங்களேன். ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்தோன்னு என்று வச்சுங்களேன். எப்பொழுதோ ஒரு திருப்பூரில் ஒரு பாஸ்டர் தன்னுடைய சபையில் அவர் நடப்பித்த காரியத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதாவது கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுச்சாமா. சண்டை வந்ததுக்கு பாஸ்டர்கிட்ட தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி போனாங்களாமா. பாஸ்டர்னு ஆலோசனைலாம் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். சொல்லிவிட்டு ஆளுக்கு 500 ரூபா ஃபைன், ஆளுக்கு 500 ரூபா ஃபைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, இப்போது அடுத்த தடவை ஆலோசனைக்கு அந்த பாஸ்டர்கிட்ட போவாங்களாங்கிறது தெரியல. ஏன் தெரியல? போனால் 1000 ரூபா பழுத்துரும். 1000 ரூபா பழுத்துரு அவர்கிட்ட. அல்லது இன்னும் சொல்ல போனால் என்ன ஆகான்னா, சண்டை போடாமல் இருப்போம். நாம் சண்டை போடாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போது பணம் செலவாகுதுன்னு சொன்னாவே ரொம்ப ஜாக்கிரதையாகி விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் எப்படிப்பட்டது? அதெல்லாம் குழாயில் வருகிற தண்ணி. அது நான் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வாங்கிக்குவேன், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவேன். இல்லை, அது குழாயில் வருகிற தண்ணி அல்ல. அது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம், விலையேற பெற்றது. அது சாதாரணமல்ல. அது ஏன் விலையேறப்பட்டது என்று சொல்லப்படுகிறதுன்னு கேட்டால், ஒரு தடவை கூட பாவம் செய்யாதது, நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத விலையேறப்பெற்ற ரத்தம் அது. அதை தயவு செய்து குழாயில் வருகிற தண்ணியை போல் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் பாவம் செஞ்சால் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்குவேன் அப்படின்னு பாவத்தை லேசாக எடுத்துக்கொண்டு தெரியக்கூடாது. அது சாதாரணமானது கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை உண்டு. அது என்ன அப்படின்னா, நாம் ஒவ்வொரு தடவை ஆண்டவரிடத்தில் சென்று உண்மையாய் மனதுருகி நாம் கேட்கும்போது அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அது ஒரு பெரிய நம்பிக்கை. யாரெல்லாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உண்மையாய் வாஞ்சிக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. எனக்கு அது பெரிய நம்பிக்கை. நான் இன்றைக்கு வரைக்கும் நான் நிர்மூலமாக இருப்பதற்கு காரணம் அது ஒன்றுதான் சகோதர சொல்லே, அது ஒன்றுதான். இன்றைக்கு வரைக்கும் நான் நம்பிக்கையோடு நிற்பதற்கு காரணம் அது ஒன்றுதான். நான் அவரிடத்தில் செல்லும் போதெல்லாம் தன்னுடைய தூய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிக்கிறார் இன்றைக்கு வரைக்கும். ஆகவே சரி, இப்போ நாம் பேசினவளவா, இப்போ இது எப்படி இப்படி விலையேறப்பெற்றதாய் மாறினது, இது எப்படி தூய ரத்தமாய் மாறினது அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு தடவை கூட பாவம் செய்யவில்லை. சரி, அவர் அப்படி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தூண்டியது என்ன? அவரை பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தூண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், ஏதோ பிதாவுக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஒரு நற்சாட்சியை பெற வேண்டும் அப்படிங்கிறது அல்ல அவருடைய ஆர்வம். அவர் ஏற்கனவே பிதாவோடு யுகமாய் அல்லது நித்தியமாய் பிதாவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனி போய் அவர் பிதாவிடத்தில் நற்சாட்சி வாங்கணும் என்றெல்லாம் கிடையாது. மாறாக அவர் அப்படி வாழ்ந்ததுக்கு என்ன காரணம்? ஏன் ஆண்டவரே ஒரு தடவை கூட பாவம் செய்யாமல் வாழ்றதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அது சாதாரணமானதல்ல சகோதர சொல்லே. அது மிகுந்த போராட்டம். இந்த உலகத்திலே மனிதர்கள் மத்தியிலே அல்லது சோதிக்கப்படுகிற என்னுடைய மாம்சத்தில் இருந்து கொண்டு ஒரு தடவை கூட பாவம் செய்யாமல் வாழ்கிறது என்பது மிக 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 போராட்டம். ஆனால் இந்த போராட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சகித்தார். எதற்காக அப்படின்னு கேட்டால், இப்போது என்மேல் வைத்த அன்பினாலே. ஏன் என்மேல் அன்பு வைத்தார்? ஏனென்றால் அவர் ஒரு தடவை உன்னை எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது அப்படின்னு மன்னிக்காமல் அவர் இருந்திருப்பார் என்று சொன்னால்,
அல்லது ஒரு தடவை ஏதோ பாலியத்திற்குரிய இச்சையினாலே வருகிற இன்பத்தினாலே அவர் சோதிக்கப்பட்டு அதை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று சொன்னால் என்ன செய்ய முடியாதுன்னா, பிதாவாகிய தேவனிடத்திலே மன்னிப்பு அவர் கேட்டால் அவரை பிதாவாகிய தேவன் அவரை மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். ஆனால் என்ன நடக்காது அப்படின்னு கேட்டால், அவருடைய இரத்தத்தை வைத்து என் பாவத்தை என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. தேவன், பிதாவாகிய தேவன் நீதிபரர். அவர் அது என்னுடைய சொந்த குமாரன், என்னுடைய முதற் பேரான குமாரன், அவருக்கு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல், அல்லது சொந்த குமாரனே ஆனாலும் அவருக்கும் ஒன்று தான், நமக்கும் ஒன்று தான். அப்போ அவருக்கெல்லாம் சைடு சப்போர்ட்டோ அல்லது வேறெல்லாம் அவருக்கு பண்ண மாட்டார். அவர் நீதிபரர் தேவன், நீதிபரராக இருக்கிற தேவன். அவர் ஒரு தடவை பாவம் செய்திருந்தால் அந்த இரத்தத்தை வைத்து என் பாவத்தை மன்னிக்க முடியாது. அப்படியானால் இயேசு எப்படி வாழ்ந்திருப்பார் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் என்மேல் கொண்ட அந்த தியானம், எசேக்கியாவின் மேல் அவர் கொண்ட தியானம், ஒரு தாய் தன் பாலகன் மேல் நினைவாக இருந்து எப்பொழுதும் அவனுக்கு அந்த குழந்தைக்கு ஏற்றதை செய்யும்படிக்கு சரியாக இருக்கிறது போல, கவனமாக இருக்கிறது போல, அவர் என்னை நேசித்து ஒருவேளை அவர் மன்னிக்காமல் இருக்கும்படி சோதிக்கப்படும் பொழுது அவருக்கு யார் ஞாபகம் வந்திருக்கும்? யாருடைய முகம்? என்னுடைய முகம் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். 2000 வருஷம் கழித்து எசேக்கியா அப்படிங்கிற ஒரு மனிதன் பிறப்பான். அவன் ஒரு கிராமத்து மனுஷன். ஆனால் நான் இப்பொழுது பாவம் செய்தால் அவனை ரட்சிக்க முடியாது. இல்லை, நான் இதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், என்னை சுத்தமாய் காத்துக்கொள்வேன் அப்படின்னு அவர் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்படுவது பாவம் அல்ல, சோதிக்கப்படுவது பாவம் அல்ல, நாமும் சோதிக்கப்படுவது பாவம் அல்ல. ஆனால் சோதனைக்கு அதுக்கு அடுத்த இடத்திற்கு அவர் போகவே இல்லை. அதை போகாமல் தடுத்தது என்ன? போகாமல் தடுத்தது வேறொன்றுமில்லை, என்னுடைய முகம்தான், என்னுடைய நினைவு தான். அப்போது இந்த அளவுக்கு அவர் என்னை நேசித்தார் அப்படிங்கும்போது இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், இப்போ அதே போல் இன்னொன்றை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 பேதுருவிலே அதுவும் அவருடைய அன்பு தான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். சகோதரர்களே, அதாவது இயேசு நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக 2 விஷயங்களை செய்தார். இன்றைக்கு தெளிவாக இதை புரிந்து கொள்ளுங்கள். 2 விஷயம், என்னை நேசித்து எனக்காக அவர் 2 விஷயங்களை இந்த உலகத்திலே செய்தார். 1, எனக்காக என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் என்பது அவர் ஒரு நாளிலே பரலோகத்திலிருந்து சிந்திய இரத்தம் அல்ல. இல்லை, அப்படி இல்லை. ஒரே நாளில் பரலோகத்திலிருந்து இறங்கி கீழே சிலுவை சுமந்து அப்படி சிந்தின அந்த இரத்தம் அல்ல. இந்த உலகத்திலே என்னை போல மாம்சம் இரத்தமும் சதையும் உள்ள இந்த உலகத்திலே மரியாளிடத்திலிருந்து பெற்றெடுத்த ஒரு மாம்சத்திலே தாவீதின் வித்திலே பிறந்து அவர் தன்னுடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினார் அப்படிங்கிறது. என்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் பண்ணினார். அது ஒரு அன்பு. இன்னொரு அன்பு என்னன்னு கேட்டால், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோடு கூட என்னுடைய வாழ்க்கை முடிகிறது இல்லையே, அதற்கு பிறகு நான் இந்த பூமியிலே வாழ்வதற்கு எனக்கு ஒரு மாதிரி வேண்டுமல்லவா, எனக்கு ஒரு அடிச்சுவடு வேண்டுமல்லவா. அந்த அடிச்சுவடுகளுக்காகவும் அவர் என்ன செய்தார்னா, அவர் என்னை அன்பு கூர்ந்து தன்னுடைய வாழ்வெல்லாம் ஒரு அடிச்சுவடாக மாற்றினார். அவர், நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் நடக்கிற ஒவ்வொரு நடக்கையுமே பிறர் என்னை பின்பற்றக்கூடியதான அடிச்சுவடுகளாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் எங்காவது யாராவது பின்பற்ற முடியாத ஒன்றை செய்தாரா? இல்லைங்க, இந்த விஷயத்தில் அவரை பின்பற்ற முடியாதுங்க, அவரோட நடக்க சரியில்லைங்க, நான் இந்த விஷயத்தில் அந்த பிரதரை நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அவர் எங்காவது இருந்தாரான்னு கேட்டால் எங்கேயுமே இல்லை. இயேசு ஒரு அடிச்சுவடை, நாம் பின்பற்றத்தக்கதான ஒரு மாதிரியை வாழ்ந்தார். சகோதரர்களே, அப்படி வாழ்வது சாதாரண விஷயம் நினைக்கிறீர்களா?
பெற்றோர்களே அப்படி வாழ்கிறது கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்கள். பெற்றோர்களாக இருக்கிற கணவன் மனைவியாக இருக்கிற உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், என்னையும் கேட்கிறேன். நம்முடைய அத்தனை நடக்கையும், நம்முடைய சொல் செயல், நடக்கிறது, பேசுறது, தூங்கிறது, வேலை செய்கிறது, சபையாரை குறித்து பேசுறது, வேலையை குறித்து பேசுறது, எல்லாமே நாம் பின்பற்றத்தக்கதான ஒரு மாதிரியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? சரி, அப்படி ஏன் இல்லை? அப்படி ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால், அது அப்படியெல்லாம் நடந்தாங்க, அது ரொம்ப பாடுங்க, அது ரொம்ப பாடுபடணுங்க அதுக்கெல்லாம். அப்போது பாடுபடுவதற்கு எனக்கு மனதில்லை. அதனால சில நேரங்களில் என்னுடைய இஷ்டப்படி நடப்பேன். அந்த நடக்கையானது என்னுடைய பிள்ளைகளுக்கு மாதிரி இல்லாவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இயேசு அப்படி நினைத்தாரா? இயேசு அப்படி நினைக்கல. நான் ரட்சிக்கப்பட்ட நான் இந்த உலகத்தில் அவரை போல வாழ்வதற்கு அவர் ஒரு மாதிரியை வைத்து போனார். சரி, அந்த மாதிரி அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிறர் பின்பற்றத்தக்கதான அடிச்சுவடுகளை நீங்கள் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? பாடு உண்டாகும். பாடுபடாமல் நீங்கள் அடிச்சுவடுகளை மாதிரியை பின்வைத்து போக முடியாது. அப்போ பாடுபட தூண்டியது என்ன? நாம் ஏன் பாடுபடாமல் இருக்கிறோம்? நாம் சொல்லுகிறோம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, நீங்கள் பிள்ளைகளை நேசிக்கலை. பிள்ளைகளை நேசிக்கிறது உண்மையானால், அல்லது இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறது உண்மையானால், உண்மை எப்படி நான் இப்போ ஏன் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன்? அவருடைய ஒவ்வொரு நடக்கையும் எனக்கு மாதிரியாக இருக்கிறது. அவர் என்னை நேசித்தார். அதுவும் எப்படி? அந்த ஒவ்வொரு நடக்கைக்கும் அவர் ஒரு பாடுபட்டார். பாவம் செய்யாதிருக்கும்படிக்கு தன் மாம்சத்திலே பாடுபட்டார், தன் சரீரத்திலே அவர் பாடுபட்டார். எத்தனையோ எதிர்ப்புகள், நிந்தனைகள், அவமானங்கள் வந்த பொழுது அவர் பாடுபட்டார். ஆகவே அவர் ஒரு தடவையாவது அதை செய்யாமல் போயிருந்தால், இப்போ நாம் எத்தனையோ செய்யாமல் இருக்கிறோம் அல்லவா? சபையில் இருக்கிற எத்தனை பேர் நம்ம பார்த்து இடறாங்க. சபையாரை நான் நேசிக்கிறேன், சபையாரை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுகிறோமே, சபையாரை உண்மையாக நேசிக்கத்தான் செய்கிறோமா? சும்மா அளோ பிரதர் கை கொடுத்தா சரியா போச்சா? எங்கே அன்பு? அதெல்லாம் அன்பு கிடையாது. உண்மையான அன்பு எது? சபையில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட என்னுடைய நடக்கை இடரலாக இருக்கக்கூடாது, நான் மாதிரியாக இருக்கணும். அதுதான் அன்பே தவிர சும்மா கை கொடுத்துட்டு பிரைஸ்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சந்தோஷம்னுக்கிட்டு போகிறதெல்லாம் அன்பு கிடையாது. நீங்கள் போய் பாருங்கள், வடக்கு ரோட்டி சங்கம், தெற்கு ரோட்டி சங்கத்தில் போய் பாருங்கள். நம்மை விட கட்டிப்பிடித்து கொள்வார்கள், நம்மை விட அவர்கள் எல்லாரும் வேலை செய்வார்கள். இவைகளெல்லாம் அல்ல. உண்மையான அன்பு எது தெரியுமா? ஒரு அடிச்சுவடை பின்பற்றி வைத்து போவது. அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறேன்னா, இயேசு என்னை நேசித்தார். அதை எப்படி நான் அறிந்து கொள்கிறேன்? அவருடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்படும்படிக்கு ஒரு தடவை கூட பாவம் செய்யாமல் காத்து கொண்டபடினாலே அது குற்றமில்லாத மாசற்ற இரத்தமாய் மாறிற்று. அதை வைத்து என் பிதா என் பாவத்தை மன்னித்தார். சரி, அடுத்தது என்னன்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நான் பரலோகம் போகிறது கிடையாது. மாறாக இந்த பூமியிலே நான் வாழ்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாதிரி வேண்டுமே, ஒரு அடிச்சுவடு வேண்டுமே. அந்த அடிச்சுவடு இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்படியானால் அதை யார் விட்டு சென்றது? அதற்கு ஒரு கஷ்டம் வேண்டாமா? அதற்கு ஒரு வேலை வேண்டாமான்னா, ஆமாம், பாடுபட்டுத்தான் அந்த மாதிரியை அவர் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை இருந்ததும் இல்லை. ஒரு சொல்லி இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று நினைக்கிறீர்களா? நாம் சாதாரணமாக சொல்கிறோமல்லவா? அவர் பாருங்கள், ஏதோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சுங்க. அவருக்கு நல்ல துணி போட மாட்டாருங்க, ஆனால் பிள்ளைகளுக்கு நல்ல துணி போடுவாருங்க. அவரும் நல்லா படிக்கலை, ஆனால் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி இந்த சாதாரண உலக படிப்புக்கு ஒரு தகப்பன் பட்ட பிரயாசத்தை எல்லா பிள்ளைகளும் நன்றியோடு கூட நினைத்து பார்க்கிறார்களே. ஆனால் இயேசு பட்ட பிரயாசத்தை நினைத்து பாருங்கள். அது சாதாரண பிரயாசமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் செய்யாத பிரயாசம் அது. யாருமே மாதிரி கிடையாது. இயேசு ஒருவர் தான் மாதிரி. தாவீது மாதிரி கிடையாது, ஆபிரகாம் மாதிரி கிடையாது, யோபு மாதிரி கிடையாது, தானியேல் மாதிரி கிடையாது, யாரும் மாதிரி கிடையாது.
எனக்கு ஒரே ஒரு மாதிரி. அப்போ அந்த அந்த செயலை செய்து முடிக்கிற அந்த விஷயத்தை பாருங்கள். அது சாதாரண விஷயம் அல்ல சகோதரர் சொல்லி. என்னுடைய ஒவ்வொரு நடக்கையும் அவருடைய ஒவ்வொரு பேச்சும் பிறர் பின்பற்றத்தக்கதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உண்மையாய் நேசிக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய எல்லா நடக்கையும் என் பிள்ளைக்கு ஒரு அடிச்சுவடாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு எவ்வளோ பாடுபடுதலை உங்கள் மாம்சத்திலே உண்டாக்கும் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அநேக நேரங்களில் அந்த பாடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஷ்டப்படி நாம் பேசுகிறோம், நடக்கிறோம். அதையெல்லாம் இன்றைக்கு பிள்ளைகள் புத்திசாலிகள் பிள்ளைகளே சொல்லிவிடுவார்கள். ஏப்பா இப்படி பேசுகிறீங்க? பிள்ளைகளே சொல்கிறார் இல்லையா, நீங்கள் பேசுகிறது சரியில்லைப்பா, அல்லது நீங்கள் நடந்து கொள்கிற முறை சரியில்லைப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? பிள்ளைகளே சொல்லிவிடுகிறார்கள். ஏதோ அது பெரிய இரக்கம் என்று சொல்லுகிறேன் நான். பிள்ளைகளே நமக்கு புத்தி சொல்வார்கள் என்று சொன்னால் அது ரொம்ப தெய்வீக இரக்கம் என்று சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பதற்கு. ஏன்னா வெளியில் போய் அவமானப்படுறதை விட வீட்டுக்குள்ளேயே புத்தி சொல்லப்பட்டு சரி செய்யப்படுகிறது நல்லது. சரி, இந்த 2 விஷயங்கள் தான் சகோதர சோரிகளே, இயேசு என்னை நேசித்தார், எனக்காகவே வாழ்ந்தார் அப்படின்னு நான் விசுவாசித்திருக்கிறேன், நம்புகிறேன். இப்போ இது அவர் நம்மை நேசித்தது. இப்போ நாம் எபேசியரில் என்ன வாசித்தோம்? இதோடு கூட முடிந்ததா? இல்லைவா? அதோடு என்ன முடிந்தது? என்ன இருக்கிறது அடுத்தது? அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படியானால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய அன்பானது, இப்போ நம்ம பிலிப்பியரில் வாசித்தோம் அல்லவா, உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அப்படின்னு சொன்னால், நம்முடைய அன்பானது எப்படி வளர வேண்டும் அப்படின்னு சொன்னால், நாம் அன்பு காட்டுகிறோம் என்று நாம் நினைக்கிறோம், நான் அன்பாக பேசுகிறேன் என்று நினைக்கிறோம், சரிதான். அதை எதிரே இருக்கிற நபரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, நம்முடைய அன்பானது அல்லது நான் அது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே அந்த வெளியேறப்பெற்ற ரத்தம் அப்படின்னு எழுதப்பட்ட அதற்கு கீழே உள்ள வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி அப்படின்னு சொல்றார். அது என்னங்க மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகிறது? அப்போ நான் அப்படின்னா அவர் சொல்ல வருகிறது என்னென்னா, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் அன்பு கூறுங்கள். அப்போ அன்பு கூறுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அல்லது தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் எங்கள் பேர் என்ன இருக்கிற சகோதரனை நான் நேசிக்கிறேங்க, அவருக்கும் அது தெரியுங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோங்க, நாங்கள் எங்கே போனாலும் வண்டியில் ஒன்றா தான் போவோங்க, நாங்கள் டீ கடையில் சில நேரம் சந்தித்து டீ குடிப்போங்க, அல்லது நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சரி, இதை 2 பேருமே அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். 2 பேருக்குமே எந்த சந்தேகம் இல்லை. என் சகோதரனை நேசிக்கிறார் என்று 2 பேரும் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் 2 பேருக்குமே ஒன்று புரியவில்லை. உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அல்லது மிக சிறந்தது என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திற்கு போகாமல் நீங்கள் சொல்கிற இந்த நல்லதே உங்களை கெடுக்குது. நாங்கள் நேசிக்கிறோம். இல்லை, இது அல்ல. நீங்கள் 2 பேரும் அங்கீகரித்துக் கொள்கிறது அன்பு அல்ல. நீங்கள் 2 பேரும் அங்கீகரித்துக் கொள்கிறது அன்பு கிடையாது. மாறாக உங்கள் இடத்துல என்ன நடக்க வேண்டும் அப்படின்னா, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்க வேண்டும். அப்போது ஒரு பரிசுத்தமாகிற இருதயத்திலிருந்து தான் சகோதர சொல்லே ஒரு தூய்மையான அன்பு, ஒரு ஊக்கமான அன்பு புரண்டு வரும். இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, இப்போ 2 சகோதரர்கள் ஒருவர் நேசிக்கிறோம் என்று 2 பேருமே சொல்லிட்டாங்க, எங்களுக்குள்ளே எதுவும் இல்லைங்க, நாங்கள் நல்லா நேசிக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேரில் ஒரு பிரதர் வீட்டுக்கு போயோ அல்லது வேலை ஸ்தலத்திலையோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறாக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது ஒன்று பண விஷயத்திலே அவர் தவறாக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். வேலை ஸ்தலத்திலே பணத்தை ஏமாற்றுகிறார் அல்லது பண விஷயத்திலே சரியில்லை என்று வைத்துக்கொள்வோம். இப்போது அவரை அல்லது மனைவியினிடத்திலே அவர் நடந்து கொள்கிற விஷயங்கள் அவ்வளவு நன்றாக இல்லை, அல்லது அவருடைய கண்களினாலே இச்சிக்கிற விஷயத்திலே நன்றாக இல்லை,
இதெல்லாம் அவருக்குள்ளாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் இந்த 2 பேரும் சபைக்கு வந்தால் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சகோதரரை நேசிக்கிறேன், சபையாரை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொள்கிறோம். இல்லை 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 இல்லை, தப்பு தப்பு. நாம் நம்முடைய அன்பு இது அல்ல. அதாவது எதிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அங்கே பண விஷயத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். யாரும் பார்க்காத வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே உண்மையாக இருக்க வேண்டும். யாரும் பார்க்காத உங்கள் மனைவியினிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதிலே உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு அசத்த சிந்தனை எப்படி இருக்கிறதோ அந்த விஷயத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். இப்படி உண்மையாக இருந்து அங்கிருந்து ஒன்று வர வேண்டும். அங்கிருந்து அந்த அந்த இருதயத்திலிருந்து ஆவியினால், இந்த வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்க வேண்டும். முதல்ல சுத்தமாக்க வேண்டும். நாங்கள் ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பிரதர், நாங்கள் ஒருவர் நேசிக்கிறோங்கிறது மட்டும் போதுமான்னு கேட்டால் அது போதாது. உங்கள் இருதயமானது சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாகி வர வேண்டும். அதனாலே வருகிற அன்பு தான் உண்மையான அன்பு. அது இல்லாமல் நாங்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோம், நேசிக்கிறோம் என்பது உண்மையல்ல. அது வெறும் ஒரு கல்ட் மாதிரி ஆயிரும், ஒரு வெறும் குரூப் மாதிரி, கோஷ்டிகள் மாதிரி ஆயிரும். 2 சகோதரிகள் ரொம்ப ஒன்றாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் அந்த சகோதரி வேறு விஷயங்கள நன்றாக இல்லை, கணவனிடத்திலே நன்றாக நடந்து கொள்கிறதில்லை அப்படின்னு சொன்னால், இது எங்கேயோ தப்பு இருக்கிறது அல்லவா? இந்த அன்பு, இது என்ன அன்பு? இந்த அன்பு சரியில்லை. அப்போது எனக்கும் இந்த மாதிரி அன்பு கூறுவதற்கு எனக்கும் இஷ்டமில்லை, இந்த மாதிரி அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கும் இஷ்டமில்லை. சிஸ்டர், நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, அல்லது பிரதர் நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும். என்ன சுத்தமாக இருக்கணும்னா, நீங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் அந்தரங்கத்தில் சுத்தமாக இருந்து அந்த சுத்தத்திலிருந்து ஒரு அன்பு புறப்பட்டு வந்து என்னை நேசிக்கணும். அவர் என்னமோ வீட்டில் அவர் என்னமோ இருந்துட்டு போகிறாருங்க, நம்மக்கிட்ட நல்லா இருக்கிறாருங்களேங்க, அது போதுங்க அப்படின்னு சொன்னால் அது அருவருப்பு, அது அசிங்கம். இல்லை, நீ ஒரு ஒரு பொறுப்புகளுக்கு நீ கீழ்ப்படுகிறதில்ல. நான் இப்படியெல்லாம் தப்பண்ணிக்கிறேன் சகோதரர் சொல்ல. ஆதியில் நான் இருந்த காலத்தில் ஒரு சகோதரன் மூத்த சகோதரர்களுக்கு கீழ்ப்படியாமல், அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை கேட்காமல் சபைக்கு வருவதை நிறுத்திவிட்டார். அவர்கிட்ட நான் போய் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னன்னு கேட்டால், அவர் ஏற்கனவே என்னை நேசித்திருக்கிறார், நானும் அவரை நேசித்திருக்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ளே எது இல்லைங்க. மொத்தத்தில் அது அவர் சபைக்கு வரல, அது அவரோட விஷயங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அவரும் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு நானும் இந்த போல் பண்ணிகிட்டு இருந்தவன் தான். ஆனால் அது அல்ல சகோதரனே, நீ என்னிடத்திலே நன்றாக இருக்கிறது அன்பல்ல. நீ ஏற்கனவே உனக்கு என்ன சத்தியம் இருக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து நீ உன்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? அந்த சுத்தத்திலிருந்து என்னை நேசி, அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது அங்கே சுத்தம் இல்லை. உன் மனைவியோடு கூட வாழ்க்கை சுத்தம் இல்லை, வேலை ஸ்தலத்தில் சுத்தம் இல்லை, நீ மூப்பர்களுக்கு அல்லது சகோதரத்துவத்திற்கு நீ சுத்தமாக இல்லை, சபைக்கு ஒழுங்காக இல்லை. நீ எங்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக பேசி டீ குடித்து பிரயோஜனம், இதிலெல்லாம் என்ன பிரயோஜனம்? இது எனக்கு வேண்டாம். இந்த அன்பு எனக்கு வேண்டாம். எனக்கு தெரியும் அன்பு என்றால் எனக்கு தெரியும். இயேசு என்னை நேசித்தார் எப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போது இதுதான் சகோதரர்களே, இதுதான் இப்படி. இந்த வசனத்தை பாருங்கள். சரி, அந்த இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அல்லது 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அது ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். அதை படித்தால் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலேயும் நல்மனசாட்சியிலேயும் மாயமற்ற விசுவாசத்திலேயும் பிறக்கும் அன்பே. அப்போது நம்முடைய லக்கு என்ன சகோதரர்களே? நம்முடைய லக்கு சுத்தமான இருதயம் மட்டுமல்ல, நல்மனசாட்சி மட்டுமல்ல, மாயமற்ற விசுவாசம் மட்டுமல்ல. இந்த 3 அல்ல. இந்த 3 நம்முடைய லக்கு அல்ல. இந்த 3 நம்முடைய லக்கு அல்ல. நம்முடைய லக்கு எது? இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய லக்கு என்ன அப்படின்னா, சோதிக்கப்படுகிற நேரம் நான் சுத்தமான சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது லக்கல்ல.
அவருடைய லக்கு என்னன்னு கேட்டால், அந்த அன்பு என்ன அன்பு? என்னை நேசித்த அன்பு. அப்போ நம்முடைய லக்கு என்ன? இப்போ நம்முடைய லக்கு சுத்தமான இருதயங்க, அதுதானே என்னுடைய லக்குங்க. நான் விசுவாசத்தில் வளரணுங்க, அதுதான் என்னோடய லக்குங்க. அல்லது நான் வந்துங்க எப்பொழுதுமே நல் மனசாட்சி உள்ளவனாக இருக்கணுங்க, அதுதான் என்ன லக்குன்னு கேட்டால், அது லக்கு அல்ல, அது லக்கு அல்ல. மாறாக இவைகளை வைத்து நான் ஒன்றை பெற்றுக்கொள்கிறேன். என்ன பெற்றுக்கொள்கிறேன்? சுத்தமான இருதயத்திலையும் நல் மனசாட்சியிலையும் மாயமற்ற விசுவாசத்திலையும் இந்த மூன்றிலையும் சேர்ந்து ஒன்று பிறக்கிறது. அது என்னது? அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. அதுதான் நம்முடைய லக்காக இருக்க வேண்டுமே தவிர, அந்த லக்குக்காகத்தான் சுத்தமான இருதயம் வேண்டும். அந்த சுத்தமான இருதயத்தில் தேவனை தவிர வேறு எதிலையும் எனக்கு விருப்பமில்லை. நல் மனசாட்சி. நான் ஒரு தவறு செய்தால் அது எனக்கு மனசாட்சியில் உணர்த்தப்பட்டால் அதை உடனே நான் சரி செய்கிறேன். தேவன் பேரில் நான் எப்பொழுதும் அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டிருக்கிறேன். சரி, எதற்காக நான் இப்படி இருக்கிறேன், எதற்காக இப்படி இருக்கிறேன்னு கேட்டால், இதிலிருந்து ஒரு பிறக்கும் அன்பு இருக்கிறது. அந்த அன்பை வைத்து என் சகோதரனை நேசிக்க போகிறேன். இப்போது சுத்தமான இருதயம் என்னிடத்தில் இல்லை, நல்மனசாட்சி இல்லை, மாயமற்ற விசுவாசம் என்னிடத்தில் இல்லை. ஆனாலும் என் பிரதர் நானும் ஒன்றா இருக்கிறேங்க. நாங்கள் சபையில் வந்துங்க, நாங்கள் டூரெல்லாம் போவோங்க, நாங்கள்லாம் விளையாடுவோங்க, நாங்கள் கயிறுக்கும் போட்டியெல்லாம் வைப்போங்க அப்படின்னா, இது யாருக்கு வேண்டும்? இது யாருக்கு வேண்டும்? இது என்ன அன்பு? இது அன்பல்ல. அதாவது மிக சிறந்தவைகளுக்கு தடை என்பது நல்லவைகள் தான். சகோதரர் சொல்லி நல்லதென்று நாம் நினைக்கிறதான் மிக சிறந்ததுக்கு தடை. உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எது உத்தமமானதுன்னு கேட்டால், இவைகளெல்லாம் எதற்காக? நான் ஏன் சுத்தரதயமாக இருக்கிறேன், நான் ஏன் நல்மனசாட்சி உள்ளவனாக இருக்கிறேன், நான் ஏன் மாயமற்ற விசுவாசத்தில் இருக்க வேண்டும் நினைக்கிறேன், அதிலிருந்து ஒன்று வரும். அந்த இருதயத்திலே தேவன் தம்முடைய அன்பை ஊற்றுவார். அந்த அன்பை வைத்து என் சகோதரனை நேசிப்பேன். அப்பொழுது நான் கொடுக்குற தண்ணி அவருக்கு ஒரு தண்ணி கொடுக்குறேன்னா அந்த தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னு சொன்னால் ஒரு சொம்பில் தண்ணி கொடுக்குறீங்க, அதில் நிறைய குப்பை கிடக்குன்னு வச்சுங்களேன், அதனால என்ன எப்படி இருக்கும்? அதுபோல் உங்களுக்குள்ளாக சுத்தமான இருதயம் கிடையாது, நல்மனசாட்சி கிடையாது, மாயமற்ற விசுவாசம் இல்லை. ஆனால் நம்ம ரெண்டு ஒன்றா இருக்கிறோம், நாங்கள் ஒருத்தர் நேசிக்கிறோங்க அப்படின்னு சொன்னால், அல்லது நான் என் பிள்ளைகளுக்கு என்னுடைய ஒவ்வொரு நடக்கையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாக இல்லை, ஆனாலுங்க என் பிள்ளைய நான் நேசிக்கிறதுங்க, என் தங்கம், என் கண்ணு, என் பொண்ணு. நீ பேசுகிற பேச்சு உன் பிள்ளைக்கு மாதிரியாக இல்லை, நீ என்ன பொண்ணுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? மாய்மாலக்காரர்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாயமற்ற சகோதர சிநேகம், மாயமற்ற பாசம் உன்னிடத்தில் இருக்கிறதா? பிள்ளைக்கு ஏற்ற நடக்கை உன்னிடத்தில் இல்லை. நீ தங்கம் சொல்லி, பொண்ணுன்னு சொல்லி, பணம் இருக்குதுன்னு சொல்லி 5000 ரூபாய்க்கு துணி வாங்கி கொடுக்கறது, இவைகளெல்லாம் குப்பைகள், எல்லாம் குப்பைகள். இவையெல்லாம் அன்பு என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். இவையெல்லாம் அன்பு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் மாயக்காரர்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மாயக்காரர்கள். இருதயத்திலே சுத்தம் இல்லை. ஆனால் நான் மனைவியை நேசிக்கிறேன், மனைவிக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்திலேயோ இன்னொரு ஸ்திரியை இச்சித்து கொண்டிருப்பான் அவன். இது என்ன அன்பு? இது இல்லை. நான் என் மனைவிக்கு ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் என் மனைவியை நான் உண்மையாக நேசிக்கிறேன். என்ன அடிப்படையில்? என் இருதயம் சுத்தமாக இருக்கிறது. என் இருதயம் சுத்தமாக இருக்கிறது. அப்போது எனவே சகோதரர்களே, இயேசு இப்படி தான் நம்மை நேசித்தார். இயேசு நம்மை நேசித்தது ஏதோ அன்பான மொழிகளை பேசுகிறது மட்டுமல்ல. என் மகனே, என் மகளே, கலங்காதே, கண்ணீரை துடைத்துக்கொள் அப்படின்னு பேசுகிறது மட்டுமல்ல. அவரோ ஒரு 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 நொடி பொழுது அவர் பாவம் செய்திருப்பார் என்று சொன்னால், என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவருடைய ரத்தம் ஆகாத ரத்தமாய் போயிருக்குமே. அல்லது ஒரு சூழ்நிலையிலே அவர் தவறாய் நடந்திருந்தால் நான் இன்றைக்கு மன்னிப்பதற்கு எனக்கு மாதிரி கிடைத்திருக்காது. மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் நீங்கள் பிசாசுகளின் தலைவன் என்று அலையுங்கள், பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுங்கள், காரி துப்புங்கள், என்னை கொலை செய்யுங்கள், அக்கிரமக்காரரோடு சிலுவையில் அறையுங்கள், என் சொத்துக்களை எல்லாம் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரே. அதெல்லாம் வழி இல்லாமல் சொல்லியிருப்பாரா? வழி இல்லாமல் அந்த மாதிரி உண்டு பண்ண முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
ஆழ்ந்த வலி இருக்கிறது சகோதர சொல்லே, ஆழ்ந்த வேதனை இருக்கிறது. ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நான் விலகி கொண்டதை சொல்லுகிறேன் சகோதர சொல்லே, வேதனைப்படாமல் கூறுகிற அன்பு அது மேன்மையான அன்பு கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நான் என் மனைவியோ பிள்ளையோ நேசிக்கிறேன் என்பதற்கு என்ன அர்த்தம்? நான் ஒரு நல்ல மாதிரியாய் நடப்பதற்கு நான் ஒரு கஷ்டத்தை பட வேண்டும். பட்டு அவர்களுக்கு ஒரு மாதிரி உண்டாக்கி, இதோ நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நான் என்னுடைய இஷ்டப்படி சொல்லுவேன், எனக்கு பணம் இருக்குது, இந்த வாங்கிக்க சேலை, இந்த வாங்கிக்க காரு அப்படின்னு சொன்னால் இதை கொண்டு குப்பையில் போடு, இதெல்லாம் அக்கினிக்கு இரையாகி போய்விடும். ஒரு நாளில் ஆண்டவர் நாள் வரும், அந்த நாளில் அக்கினி பரீட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற சகோதர சொல்லி, அவனுடைய வேலைப்பாடு இன்னதென்று நாளானது விளங்க பண்ணும். நீ பண்ணுற வேலையெல்லாம் சரிதானா, அதெல்லாம் உண்மையான அன்பா அப்படிங்கிறதெல்லாம் நாளானது விளங்க பண்ணும். அப்போது நீ பண்ண அத்தனையும் அக்கினிக்கு இரையாகி போகும். நீ ரட்சிக்கப்படுறதே ஏதோ தப்பி தவறி தப்பிச்சான் பொழைச்சான்னு தான் ரட்சிக்கப்படுவா நீ. ஏன்னா அன்பு இந்த விலையேற பெற்ற அன்பு அப்படிங்கிற அந்த அக்கினி, அது ஒரு அக்கினியை போல எரிக்கும். அப்படி எரிக்கும் பொழுது என்னிலே என்னதான் மிஞ்சும் என்னிடத்திலே, அல்லது நான் செய்த எல்லா கிரியைகளும், குறிப்பாக வழி இல்லாமல் நான் வாழ்ந்த வாழ்க்கை, வேதனைப்படாமல் வாழ்ந்த வாழ்க்கை. ஒரு சபையை கட்டுகிறது என்பது வெறும் விளையாட்டு என்று நினைக்கிறீர்களா? ஒரு குடும்பத்தை கட்டுவது என்று விளையாட்டு என்று நினைக்கிறீர்களா? 20 வருஷமாக 30 வருஷமாக ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறது என்பது சாதாரண விஷயம் என்று நினைக்கிறீர்களா? அது எளிமையாக ஏதோ ஒரு கைப்பெருத்தி கொடுக்கறது போல சாதாரண விஷயமாய் நினைத்து விடாதீர்கள். கைப்பெருத்தி கொடுக்கறதும் சாதாரண விஷயம் கிடையாது, அதற்கும் ஒரு வேதனை. இன்றைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு தான் அதிக பாடுகள் உண்டு, அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் பிறருக்கு மாதிரியாய் வாழ்வதும் ஒரு மிகப்பெரிய பாடு. ஆனால் அது அன்பினாலே தள்ளப்பட்டு அப்படி நான் வாழ வேண்டும். அந்த அன்பு தான் நாளைக்கு பரிசோதிக்கும் போது நிற்கும். மற்ற எல்லா அன்பும் குப்பையாக எரிந்து போய்விடும். ஆகவே சுத்த இருதயத்தோடு கூட அன்பு கூறுங்கள். அப்போது நான் பரிசுத்தமாவது எதற்காக? நான் என்னை நானே சுத்திகரித்துக் கொள்வது எதற்காக? அது அப்பொழுதுதான் அந்த சுத்த இருதயத்தில் தான் தேவன் தம்முடைய அந்த அகாப்பை அன்பை ஊற்றுவார். அந்த அன்பிலிருந்து நான் பிறரை நேசிப்பேன். அது எனக்கு உள்ளும் புறம் ஒரே போல இருந்து வெளியே வரும். நான் என் சகோதரனை, இப்போ சபைக்கு நான் உண்மையாக இருக்கணும் சகோதர சொல்ல, உங்களை எல்லாருக்கும் நான் உண்மையாக இருக்கணும். நான் உங்களை நேசிக்கிறேன் என்று இங்கிருந்து பேசிவிட்டு வேலை ஸ்தலத்தில் போய் ஒரு 200 300 ரூபாய்க்கு நான் பொய் பேசுகிறேன்னு சொன்னால் அது ஒரு சுத்தமில்லாத இருதயமாயிற்று. அங்கே போய் நான் பணாசி உள்ளவனாய் நடந்தால் சுத்தமில்லாத அன்பை ஒரு சாக்கடை உங்கள் மேலே தெளிக்கிறது போல் ஆகிவிடும். அதெல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அக்னியை வைத்து எரிப்பார், அப்பொழுது அழிந்து போய்விடும். அருமையான சகோதர சொல்லே, மேன்மையான அன்பை தேடுங்கள். கிறிஸ்து நம்மில், அதான் இதோடு விட்டுறலாம். இப்போ இந்த எபேசியர் 5:2 அதோடு மட்டும் நிறுத்தியிருந்தார்னா ஆண்டவர் எப்படி நம்ம நேசித்தாருங்க அதை மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் அதோடு விடலையே. அது என்ன எழுதிக்கிறது? அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். 5:2 பலியாக ஒப்பு கொடுத்த நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த அன்பிலே நடந்து கொள்ளுகிறது என்பது சாதாரண என்ன பஞ்சு மத்தியில் படுத்துக்கிட்டு இருக்கிற வேலை கிடையாது. பஞ்சு மத்தியில் படுத்துக்கிட்டு கண்ணே தங்கமே பொண்ணே அப்படின்னு பேசுகிற வேலை கிடையாது. இல்லை அது கிடையாது. மாறாக அது ஒரு வழி இருக்கிறது. அதற்கு என் தேவனுக்கு முன்பாக தேவன் என்னை சொல்ல வேண்டும், நீ உன் மனைவியை நேசிக்கிறாயா, எனக்கு முன்பாக நீ உத்தமனாக இருக்கிறாயா அப்படின்னு தான் என்னை கேட்பார் அவர். ஆமாண்டவரே, உமக்கு முன்பாக நான் என்னை பாரும் ஆண்டவரே, என் இருதயத்தை பாரும் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உத்தமமாக இருக்கிறேன், இதோ என் மனைவியை நேசிப்பதற்கு உமது அன்பை என் இருதயத்தில் ஊற்றும் அப்படின்னு நான் கேட்கணும். அவர் அதை பார்க்கணும், பார்த்து அவர் அன்பை எனக்கு ஊற்றணும், அதை நான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவன் அது என்னமோ அது என்னுடைய இருதயம் எப்படி வேணாலும் இருக்குங்க. ஆனால் நாங்கள் 2 பேருங்க நாங்கள் எங்கே போனாலும் வண்டியில் தான் போவோங்க. நாங்கள் அப்படின்னா இவைகளெல்லாம் பொய்கள் சகோதர சொல்லி, பொய்யான மாயைகள். அருமையான சகோதர சொல்லி,
தேவன் நம்மை ஒரு மேலான என்றால் கிறிஸ்துவை போல நேசிக்கும்படிக்கு, கிறிஸ்துவை போல அன்பு கூறும்படிக்கு தான் நம்மை அழைக்கிறார். நம்முடைய அன்பு ஆகவே தான் நம்முடைய எல்லா பிரயாசமும் எதற்காக அப்படின்னா இந்த அன்பை பெறுவதற்காகத்தான். நான் ஏன் சுத்த மனசாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும், நான் ஏன் வேதம் வாசிக்க வேண்டும், நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், நான் ஏன் விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும், நான் ஏன் பண விஷயத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், ஏன் நான் என் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அதிலிருந்து உண்மையான அந்த சுத்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு அன்பினாலே நான் என் குடும்பத்தை நேசிக்க வேண்டும், என் சபையை நேசிக்க வேண்டும், இந்த உலகத்தை நான் நேசிக்க வேண்டும். அன்பினுடைய கடைசி வெளிப்பாடு என்ன தெரியுமா சொல்ல? குடும்பம் சபை மட்டுமல்ல, அந்த வசனத்தை பாருங்கள், அதை படித்து முடிக்கலாம். இதே பிலிப்பியரில் தான் அந்த வசனம் இருக்கும். பிலிப்பியரில் 1 தெசலோனிக்கேயர் அந்த வசனம் இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3:12, நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலையும் வைக்கும் அன்பிலையும் உங்களை ஆண்டவர் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்போது உண்மையான பரிசுத்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், என் குடும்பம், என் சபை, என்னை சுற்றி வாழ்கிற மற்ற ஜனங்கள், அவர்களை நான் நேசிக்கட்டும். அவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுகிறார்களா என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர்களை நான் உண்மையாய் நேசிக்கிறேன். ஒரு 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 கொடிய வியாதியிலே கஷ்டப்படுகிற மனுஷனை சுகமாக்குவதற்கு எனக்கு குணமாக்குற வரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மனுஷனோடு கூட போய் பரிவாக பேசுகிற ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவனிடத்திலே போய் பரிவாய் பேசி, இயேசு எப்படி மனதுருகி பேசினாரோ அவரை போல எனக்கு குணமாக்க வரம் இல்லை, ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கையை நான் பேசலாமே, ஒரு அன்பை நான் காமிக்கலாமே. உண்மையான அன்பு, சுயநலமுள்ள அன்பு கிடையாது. கிறிஸ்துவர்கள் மதத்தை வளர்ப்பதற்காக பேசுகிறார் என்று உலகம் சொல்லிவிட்டு போகட்டும். நாம் மதத்தை வளர்க்கவில்லை, உண்மையான அந்த அன்பை பிறருக்கு காண்பிக்கிறோம். ஆனால் அது உண்மையாக இருக்கணும். சகோதர சொல்லே உண்மையாக இருக்கணும். சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே சுத்தம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தால் அது அந்த மனுஷனுக்கு அது போய் சேராது. அந்த அன்பு அது ஒரு வெறும் காகிதமாய் போய்விடும். மனைவினிடத்தில் உண்மையாக இல்லை, நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அங்கே அந்த உண்மையான அன்பு வெளிப்படாது. அதனால தான் உண்மையான பிறருக்கு ஊழியம் செய்வதென்றால் கூட எனக்கு அந்த உண்மையான அந்த அன்பு வேண்டும். அது இதிலிருந்து தான் புறப்பட்டு வர வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.